அண்ணாமலையை நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக பார்க்குறேன். இதுதான் யதார்த்தமும் உண்மை கூட. தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். பாஜக தான் இன்னைக்கு ஒரிஜினல் எதிர்கட்சியாக இருக்குது. அப்போது திமுக அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலையை பற்றி தான் அதிகமாக பயப்படுறாங்களா? யதார்த்தம் தானே உண்மை. உங்களை மாதிரி ஒரு அயோக்கியான எவ்வளோ பார்க்க முடியும்? ஒரு 420 கவர்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா? இந்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றலாம்னா அடுத்த முறை எந்த இதுலையும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் நிற்கணும். அதில் அதுக்கான ஒரு வழிமுறையை வகுத்துக்கணும். முன்னாள் அமைச்சர்களை சிறைப்படுத்த, ஊழல் அமைச்சர்களை சிறைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு தம்பி. இன்னைக்கு வரையும் ஒரு அமைச்சர்கள் செய்திருப்பது அதுலேயும் பேரம் பேசக்கூடாது. விடியும் நினச்சோம், விடியா திமுக வரைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது ரொம்ப வேதனையாகவும் வழியாகவும் இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாரும் இணையதள ஆசிரியர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்களா? பிரமாதமாக இருக்கேன். 3 ஆண்டுகள் திமுக அரசு நிறைவடைஞ்சது. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் நிறைவேறிக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு பத்திரிகையாளர். 3 ஆண்டுகளில் அதுக்கு முன்பாக கொடுத்த 525 வாக்குறுதிகள்னு ஒன்று இருக்குது, திமுகவுடைய வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளில் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாக நீங்களே உங்கள் மனச்சாட்சிட்டு சொல்லுங்கள். நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். நான் விளக்கமும் தரேன். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தருவோம் சொல்லி திமுக அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. விஷால், நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உதவித்தொகை, அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகைன்னு சொன்னாங்க. அனைத்து மகளிரும் உதவித்தொகைன்னு சொன்னது நம்ம சொல்ல, நம்மக்கிட்ட கையில் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்குது. 525 வாக்குறுதியில் அது ஒரு வாக்குறுதி. அதுக்கப்புறம் அவங்க நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மகளிருக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்தாங்க. ஓகேங்களா? அந்த தகுதியை நிர்ணயித்ததில் யார் தகுதி நிர்ணயிக்கிறீங்க, என்ன விஷயம்னு நம்ம கேட்டோம். உங்கள் மனச்சாட்சியின் அடிப்படையில் உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, என் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கும் உறவினர் இருக்காங்க, எனக்கும் உறவினர் இருக்காங்க. இந்த உறவினர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா பெறப்பட்டதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் யாரும் வாங்கலைன்னா எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். அதானே? தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, தேவையில்லைன்றதை விட அனைத்து மகளிருக்கும் நான் கொடுக்கப்படும் சொன்னது அவங்களுடைய வாக்குறுதி. நான் வந்து பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் பொய்யான விஷயத்தையும் நான் பேச முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது விஷாலுடைய குடும்பத்திற்கு யாருக்குமே வந்து வரலன்னும் போது எனக்கு அது வேதனையாக இருக்குது. இதே மாதிரி என் குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான். யாரும் பரவாயில்ல, தம்பி கேமராமேன் இருக்கார், எடிட்டர் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் அவங்க கேட்டுப்பாங்க. தம்பி உங்களுக்கு வந்துருச்சா? வரல. உங்கள் வீட்லேயும் வரல, யார் வீட்லையும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தகுதி நமக்கு இல்லை. அந்த குடும்ப தலைவின்னு இருக்கிற தகுதி இருக்கணும்ல, அந்த தகுதி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அந்த ததலில் ஆட்சி எப்படி இருக்குன்றது. அதாவது 525 வாக்குறுதியில் நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டத்துக்கே இதுக்கு வரலன்னு சொல்லும் போது, மீதி இருக்கக்கூடிய 524 தொகுதிகளை எப்படி நிர்ணயிக்கலான்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் நாங்கள் ஆட்சிக்கு வரோம். என் தம்பி உதயநிதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வரோம், அம்மா தாய்மார்களே நீங்கள் இப்போ நகை வைங்க, அடமானம் வைங்க, நாங்கள் வந்தாலும் மீட்டு கொடுத்துறோம், ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துறோன்னு சொன்னார். இந்த மனுஷனை நம்பி பல பேர் வாக்குறுதி கொடுத்ததுனால நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு இடத்துல தேவைக்காக, குடும்ப தேவைக்காக பண்ணிட்டாங்க. அந்த நகையெல்லாம் மூட்ட முடியாமல் வட்டி போட்டு குட்டி போட்டு இன்றைக்கி அது பெரிய தொகையாக போய் மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து சாத்தியம்மா. இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளில் பக்கமாக விளம்பரம் கொடுத்தாருங்க. அந்த பக்கமாக விளம்பரம் கொடுத்ததனுடைய உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னதில் நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன கொடுத்துருக்காருன்ட்டு. நீங்கள் பார்த்துங்க. அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி 1974. ஓகேங்களா? தான் மகன் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்னென்னு, திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தார். அதுக்கப்புறம் என் தம்பி உதயநிதி இருக்கா. அப்புறம் கடைசியாக, நான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகளில் கல் மூடப்படும். மன்னிக்கணும், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இதெல்லாம் தம்பி நம்ம சொல்ல, தலைப்புச் செய்தியில் வந்த மேட்டரில் சொல்கிறோம். ஓகேங்களா? தம்பி, தள்ளாடும் திமுக தம்பி, தள்ளாடும் தமிழகம் தம்பி. இன்றைக்கி நாட்டில் அப்படி இருக்குது வாழ்க்கையில். நம்மலாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், காப்பாற்றணும் தம்பி. வீட்டில் வந்து இவன் நம்ம வாக்குறுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமாத்துகிற வாக்குறுதி இல்லை.
குழந்தைங்கள நாளைக்கு காலைல காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அம்மா நாளைக்கு காலைல வந்து எம்ஜிஎம் கூப்பிட்டு போகிறேன், நான் வந்து விஜிபி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறது ஒரு குடும்பத் தலைவனாக சொல்லுவோம். இந்த நாட்டுடைய தலைவனே போய் சொல்லிட்டான் தம்பி, நான் அதெல்லாம் மூடுவேன்னு சொல்லி. இன்னைக்கு மூடவே இல்லையே தம்பி. இதுக்கு மேலேயும் சில ஒயின் ஷாப்பில் திறந்துருக்காங்களே தம்பி. அப்போ என்ன அர்த்தம்? தள்ளாடும் தமிழகம் இன்றைக்கி வந்து தள்ளாட்டத்தில் என்ன சாதாரண தள்ளாட்டம் கிடையாது. ஒயின் ஷாப்பை மீறி பல விஷயங்கள் இதில் காசு வருதுன்னு ஒன்று அது நம்ம ஆளுங்க ஒத்துழைச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 ஆண்டு ஆட்டம், ஈராண்டு ஆட்சி மனச்சாட்சின்னு சொன்னார் தம்பி. இந்த 3 ஆண்டு ஆட்சி முட்டு சந்தில் போய் நிற்க வச்சதா இல்லையா மட்டும் கேளுங்க தம்பி. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, நாங்கள் வந்துட்டாவே வந்து முதல் கையெழுத்து நீட் விலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பல மாணவர்கள் கிட்டத்தட்ட 1,20,000 பேர்கிட்ட வந்து எழுதியிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்க அவசரப்பட்டு அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா வாக்குறுதியுமே அவசரப்பட்டு கொடுக்கல தம்பி. அப்பட்டமான பொய் சொல்லி கொடுத்த வாக்கு. இன்றைக்கி 12வது தேர்தல் தேர்வு முடிவு நடக்குது. இன்றைக்கி நடந்து நம்முடைய தமிழகம் வந்து பெரிய ஒரு இதை சாதிச்சிட்ருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கி 12வது தேர்வு எழுதி மாணவர்கள் பல விஷயங்களில் முன்னுக்கு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு நீ மருத்துவ சீட்டு வாங்கி தர முடியும்? நான் கேட்குறேன், நீட்டு தேர்வுனால் வரக்கூடிய விபரீதம் என்ன? உன்னுடைய திறமை இல்லைன்னா நீ தோற்றுருவேன், ஓகேவா? ஓடுற ஓட்டத்தில் யார் ஓடி முன்னாடி வரானா அவன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் 2ஆவது வரானா 3ஆவது வரான்தான் முக்கியம். அதில் தேர்வு அடிக்கணும் தம்பி. இந்த நீட்டு தேர்வுன்றது அரசியலாக்கிட்டாங்க. இந்த அரசியலுக்கு நம்ம ஏன் ஒத்துழைப்பு போகணும்? இன்றைக்கி நடந்திருக்க 12வது தேர்வில் பெண்கள் வந்து அதிகப்படியான விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பெண்களுக்கு நீங்கள் தவறான, இந்த இளைய சமுதாயத்துக்கு தவறான விஷயத்தை கொடுத்துருக்கல திமுக. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், திமுக என்ற ஒரு இயக்கம் தவறான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்குது இந்த 3 ஆண்டுகளில். அதுக்கு முன்னாடி நீ செஞ்ச ஒரு விஷயம் கூட நிறைவேற்றப்படலை. நீட்டு தேர்வு மட்டும் இல்லைங்க பிரதர், இதை தாண்டி பல்வேறு விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்துக்காக சொன்னீங்க. அந்த விவசாயிகள் போராட்டம் நீங்கள் ஏன் 8 வழிச்சாலை மாற்றம் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்ததுக்கப்புறம் 8 வழிச்சாலைக்கு வந்து வழிவகுத்து சிவப்பு கம்பளம் விரிச்சிங்களா இல்லையா? விரிச்சு கொடுத்தீங்கல்ல. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்கல்ல. முன்னாடி இருக்க ஆட்சியை பற்றி சொன்னீங்க. ஏங்க, முன்னாடி இருக்கிற ஆட்சியை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அவன் ஒரு கல்பரேட்டு அதிமுக, அது வந்து அடிமை அதிமுக. அதே மாதிரி தான் நான் ஒரு பத்திரிக்கையாளர் நான் சொல்கிறேன், திமுக தப்பு பண்ணாலும் அதிமுக தப்பு பண்ணாலும் ஒரு பத்திரிக்கையாளரோட கேள்வி அதுதான் இருக்கும் தவிர, எழுப்ப முடியும் தவிர நம்ம யாருக்காவோ பாதகமாகவோ சாதகமாகவோ செய்ய முடியாது. நீ அதிமுக ஆட்சியில் என்ன தவறு செஞ்சு சுட்டி காட்டுறீங்களோ, நான் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதே திமுக நல்ல விஷயம் செஞ்சுருந்தாங்கன்னா நான் வரவேற்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும், ஏன் நீங்கள் சொல்கிற சிவப்பு கம்பளத்தை நானே போடுவேன், புரியுதுங்களா? வாங்க, நீங்கள் ஒரு அருமையான ஆட்சி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவேன். இப்போ தமிழ்நாடு மக்கள் தத்தளித்து நிற்கிறாங்களா? நடுரோட்டில் நின்னாங்களா? தள்ளாடிக்கு நிற்கிறாங்களா? இதெல்லாம் தேவையானா? அப்போ இந்த தமிழகத்தில் இந்த ஆட்சியை பொறுத்தவரையும், திராவிட முன்னேற்ற திராவிட மாடர்ன்னு சொல்கிற ஆட்சியை பொறுத்தவரையும் என்ன சுபிட்சம் வந்திருக்கு நாட்டுக்கு மக்களுக்குன்னு பாருங்கள். தள்ளாடிட்டு இருக்கான். இது மட்டும்தான் அவருடைய விஷயம். போதை வஸ்துக்கள் தமிழகம் முழுக்க பரவி நிற்கிது. அதற்குரிய பெருமையும் அது நல்ல ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி எப்படியே தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த 2 ஆண்டுகளில் இந்த மொத்த வாக்குறுதிகளும் முழுமை பெறாது அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்துட்டீங்களா? 3 ஆண்டுகள் பண்ண முடியாத விஷயத்தை 2 ஆண்டு எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஆச்சுங்க தம்பி. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஓகேங்களா? கடந்த 3 வருஷத்தில் நீங்கள் செய்ய முடியாத சாதனையை 2 வருஷத்துக்கு செய்வேன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அயோக்கியனை எவனும் பார்க்க முடியும். ஒரு 420 கவர்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா? இது நடந்துட்டு இருக்குது 420 கவர்மெண்ட். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றல, சீட்டிங்கில். அடுத்தவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா வாய்க்கறிய தேர்தல் ஆணையம். நாளைக்கு காலையில் வாக்குறுதி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உள்கட்ட தேர்தலையோ தேர்தல் வாக்குறுதியை அவன் வந்து அஃபிடவிட் போட்டு கையெழுத்து பண்ணணும். இந்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றலான்னா அடுத்த முறை எந்த இதுலையும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் நிற்கணும். அதில் அதுக்கான ஒரு வழிமுறையை வகுத்து விடணும். இந்த அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சீட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க மக்களை. ஸோ தேர்தல் ஆணையம் இதுக்கு மேலாவதுக்கு நடந்துக்கிட்டு இந்த மாதிரி வாக்குறுதியை அஃபிடவிட் தாக்கல் பண்ணி, நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையத்தை ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அஃபிடவிட் போடுறோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி போட்டு நீங்கள் நிறைவேற்றலான்னா அடுத்த முறை தேர்தலில் நீங்கள் 5 வருஷம் நிற்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கேட்டு பாருங்கள். எந்த கட்சி அது பொய்யான வாக்குறுதி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அதுக்கான மாற்றத்தை உருவாக்கணும். அது மக்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்குது. நான் சொல்கிறதுனால மட்டுமே ஏற்படாது. மக்களுடைய மாற்றம், மனச்சாட்சி உள்ள
ஒரு மாற்றமாக இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆட்சி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது தான் பிரதானமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இப்போது சட்டம் ஒழுங்கு அல்லது வந்து காவல்துறை அப்படின்றது முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறதுனால இதை முதல்ல கேட்க வேண்டியது இருக்குது. முதலமைச்சருடைய அந்த செயல்பாடுகளும் சரி அல்லது சட்டம் ஒழுங்கும் சரி எந்த அளவுக்கு வந்து இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க 3 வருஷத்தில் ஓவரால் சொல்கிறேன்? நான் என்னுடைய பொறுத்தவரையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழகத்தினுடைய திமுக ஆட்சி பெற்றதுக்கப்புறம், ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்தால் நான் பல முன்னாள் அமைச்சர்களை ஊழல் அமைச்சர்களை சிறைப்படுத்துவேன்னு சொன்னேன். 3 வருஷம் ஆச்சு தம்பி, இன்றைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர் கூட சிறைப்படுத்தலை. அதுலேயும் பேரம் பேசப்படுது. அதிமுக அதிமுக பேரம் பேசப்படுது, திமுகவும் அதுக்கு அடிபணியுது. அதிமுகவுடைய கொடைநாடு வழக்குகளில், இந்த கொலை வழக்குகளில் இன்றைக்கி வரையும் திமுக அது சமசரமாக ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு நபர் தமிழகம் முழுக்க மட்டுமல்ல மற்ற சர்வதேச லெவலில் ஒரு உருவாக்கி வச்சுருக்கான். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். மலேசியாவில் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி ஒரு ஊழக்கூடாது இந்த நாட்டையே சீரழிச்சிட்டான். மலேசியா நாட்டு மக்களையே சீரழித்து வச்சுருக்கிறான். அதையே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. நான் புகார் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வரைக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் விடியும்னு நினச்சோம், விடியா திமுக வரைச்சா இன்றைக்கி மன்னிட்டு இருக்கும்போது ரொம்ப வேதனையாகவும் வழியாகவும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது நம்ம நோக்கம் அல்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லது பண்ணால் கையெடுத்து கொண்டு அவங்க ஐயா வாத்தியார் ஐயா நம்ம கூடுவோம். ஐயா இப்போ போதை மாநிலம் ஆக்கிட்டீங்க ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகிற அளவுக்கு நீங்கள் உருவாக்கி வச்சுட்டீங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, தம்பி உதயநிதி ஸ்டாலினும் அதுக்கான பொறுப்பேற்றுக்கல. தலைவர் என்னை பொறுத்தவரை என் நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பொறுப்பேற்றுக்க முடியல. ரெண்டாவது, ஆட்சியாளருடைய விஷயங்களில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மேலே நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கைப்பாவையாக திமுக அரசு, ஏன் குறிப்பாக ஸ்டாலினே வந்து அவங்களுக்கு ஆட்சியாளருக்கு கைப்பாவையாக நிற்கிறாருன்றது தான் என்னுடைய விமர்சனம். ஆனால் இது வந்து எல்லா அரசுலையுமே இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதாவது அதிகாரிகள் வந்து சில இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்கன்னா அது இந்த கவர்மெண்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். எந்த ஆட்சியை தப்பு பண்ணோம், ராஜேஷ் தாஸ்ன்னு ஒரு பொம்பளை பொறுக்கின்னு ஒருத்தருக்கான் இல்லையா, நம்ம நிரூபிக்கப்பட்டது. நம்ம எவன் பொம்பளை பொறுக்கி நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணல. எத்தனையோ பொம்பளை பொறுக்கி நம்மகிட்ட இருக்கிறான் காவல்துறையில். நம்ம விமர்சனம் பண்ணதில் பல பேர் இருக்கான். இந்த பொம்பளை பொறுக்கி கோர்ட்டால் நீதிமன்றத்தை அவமதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி. இந்த பொறுக்கியை இன்றைக்கே நடவடிக்கை கொண்டிருக்காங்க. அவனுக்கு எதுக்கு கட்டாய விடுப்பு கொடுக்குறீங்க தமிழக அரசு? அவனை ஏன் காப்பாற்றுறீங்க? அதிமுக ஆட்சியில் வந்து அவன் என்னவா இருந்தான்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய அராஜகம் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவனை விருப்ப ஓய்வு கொடுக்குறாங்க. அதுக்கான வேலைகள் நான் யாருக்குங்க? உள்துறை அமைச்சருடைய வேலையா, அல்லது உள்துறை அமைச்சர் வந்து தவறான செயல்பாடு செய்கிறாரா? என்னை பொறுத்தவரையும் ஒரு நேர்மையான அதிகாரியாக நான் வந்து உள்துறை அமைச்சர்னால் யார், ஸ்டாலின் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதையும் தாண்டி இந்த பொறுப்பு வைக்கக்கூடிய நீங்களே ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், உள்துறையினுடைய அந்த சட்ட ஒழுங்கு பார்க்கக்கூடிய அமைச்சர் விடுங்க, அமைச்சருக்கு தாண்டி ஒரு கீழே இருக்காங்கல்ல, அமுதான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? அவர்களுமே இதுக்கு சாதி ரீதியாக சில விஷயங்களை உள்ளே வந்து போகுதுன்னு கேள்விப்படுறேன். எனக்கு வருத்தமாக உள்ளபடியே இருக்குது. அந்த அம்மையார் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு உண்டு, நல்ல மரியாதை உண்டு. அந்த அம்மையார் மேலே எல்லாருமே ஒருங்கிணைச்சு நீங்கள் சாதி ரீதியாக வேலை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யாருக்கு வைப்பீங்க? ஏங்க, ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்ன அண்ணாவுடைய ஆட்சியுடைய வழி வந்ததாங்க. நீங்கள் எல்லாம் இந்த ஆட்சி எங்கே போயிட்டுருக்கு? தமிழகம் பொறுத்தவரையும் போதையுடைய மாநிலமாக மாறுவதற்கு ஆட்சியாளர்களே காரணம்னு நான் சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ நீங்கள் சாதின்னு சொல்கிறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எல்லா ஆட்சியிலையுமே வந்து இந்த சாதிய பிரச்சனைகள் நடந்தால் கூட இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதி இதெல்லாம் பேசினா கூட அந்த ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையும் திமுக ஆட்சியில் சில அதிகாரிகள் பண்ணுற தவறுனால் ஏற்பட ஒரு விபரீதம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு களங்கத்தை உருவாக்குது. தமிழக முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு வலியும் வேதனையாக இருக்குது. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த பாதையெல்லாம் தவறான பாதைன்றதை எப்படி புரிய வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா
அவருடைய நலதில் அவருடைய மனசில் என்ன நினைக்கிறாருன்றத நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் என்ன வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தாரோ, நம்ம நல்லாட்சி பெறணும், நம்ம முதலமைச்சர் நல்லா இருக்கணும், நான் வந்து தினந்தோறும் வந்து முதலமைச்சரை நான் வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் நான் வேண்டுறேன் கடவுள்கிட்ட. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வேண்டுறேன் நம்ம முதலமைச்சர் நம்ம நல்லா இருக்கணும், நின்றொழி வாழணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி அப்படியே நடந்துகிட்ருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் கையில் கொடுத்துட்டு நாசமாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு. அதுக்கு எப்படி யார் பண்ணுவா? யார் காரணம் ஏற்றுப்பா? யார் பொறுப்பு ஏற்றுப்பா அந்த விஷயத்தில்? அப்போது தமிழகம் தள்ளாடும் தமிழகமாக மாறிட்டு இருக்குது மட்டும்தான் தெரியுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 34 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த அமைச்சர்களில் பார்க்குற வரைக்கும் யார் நல்லா செயல்படுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? யார் செயல்பட்டாருன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் கூட கிடையாதா? சத்தியமாக கிடையாது. நான் கற்பனை ஏற்றிக்கோட சொல்கிறேன். எந்த அமைச்சர் நல்லா செயல்படும் அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில அமைச்சர்கள் என்கிட்ட தொடர்பில் இருக்காங்க, ஒரு 5-6 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, சகோதரா, தம்பி, அண்ணா இப்படின்னு சில விஷயங்கள் பேசுகிறபடி இருக்காங்க. எல்லாமே மேலேருந்து எடுத்துக்கிறேன், மேலேருந்து பண்ணுறாங்க, மேலேருந்து சொல்கிறாங்கன்ட்டு சில்லறை எங்கள் நம்மகிட்ட தள்ளிட்டு நோட்டை ஃபுல்லாக அவங்க அள்ளிக்கிறாங்க தம்பின்றாங்க. அது வேதனையாக இருக்குது. அப்போது ஒரு நோக்கம் வந்து நல்லது செய்யணும் நோக்கம் இல்லை. இன்றைக்கி ஒரு அமைச்சர் நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்கள். நம்ம பத்திரிகை துறையை விட்டுட்டு எங்கேயாவது போய் எங்கேயாவது சவரமணியாக படிச்சுக்கலாம் தம்பி, அப்படி ஒரு ஆயிடுச்சு. ஏன்னா பத்திரிகை துறை ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. லோக்கல் பத்திரிகைகள்லாம் அவனோட அடிமையாயிட்டான். பல்வேறு விதமான விஷயங்களை வெற்றி வாய்ப்புகளை பெற்றுட்டதுக்கப்புறம் அவன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னு அவனே பல இடங்கள் அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க, எம்எல்ஏட்ட சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையும் அமைச்சர்கள் ஒரு அப்பாவிகளாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பத்திரிகை துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த அரசுக்குமான உறவு எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த காலங்களில் வந்து நம்ம கருணாநிதி அவரோட ஆட்சியில் பார்க்கும்பொழுது அவர் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நல்லா அணுகியிருந்தார். இப்போது ஜெயா டிவி வரலன்னா அதுக்காக வெயிட் பண்ணி கூட அதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகையாளரோட அணுகுமுறை எப்படி இருக்குது? நான் கலைஞருடைய முதலமைச்சராக இருக்கும்போது பல விஷயங்களை நான் கண்டிருக்கேன். நான் அவர் வீட்டுக்கு முன்பாக பல போராட்டங்களை பண்ணியிருக்கேன். நான் வந்து போராட்டங்கள் பண்ணும்போது அவர் என்னை என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ணி என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க காவல்துறை, ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கே லைனில் வருவார். யார்? அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு லைனில் வருவாருங்க. வந்துட்டு இதெல்லாம் சொல்லுவார். அவனை வெளியுடைய பத்திரிக்கையாளனை காப்பாற்றுவார், விமர்சனம் பண்ணுறவனை கூட வச்சுப்பார். ஓகேங்களா? அப்படி ஒரு பத்திரிகையாளர் நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆட்சியில் நான் பல அதிகாரிகள் இப்போ ஏன் ஜாங்கிட்டு ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி ஒரு தவறு செய்கிறாரு. அந்த தவறு நம்மளுக்கு நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை என்கவுண்டர் பண்ணுறேன், நான் ஃபேக்காக வந்து கேஸ் போடுவேன்னு சொல்கிறாரு. நீ போட்டு பாரு, நான் காத்துக்கிறேன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். சிஎம் வீட்டுக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். ஆர்ப்பாட்டம்னா தனி ஒரு மனுஷனாக போய் நிற்கிறேன். அப்போ கலைஞர் ஆட்சி. அப்போ திரிபாத்தின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார். எனக்கு அடுத்த நாள் வந்து அந்த ஆதத்தை வாங்கி சண்முகநாதன் வாங்கிட்டார். அடுத்த நாள் சீஃப் செக்ரட்டரி என் காலைல லைனில் வர்றார். இதுதான் பத்திரிகை கொடுக்குற மரியாதை. அதுதான் கலைஞரானது. கலைஞரை பொறுத்த வரைக்கும் சிறு பத்திரிகையாளனாக இருந்தாலும் கூட அவனுக்கு மரியாதை கொடுப்பார். அதுதான் ஒரிஜினல் அரசியல்வாதி, ஒரிஜினல் இருந்து தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். நான் பல நேரங்களில் பல விஷயங்களை முதலமைச்சர் நான் 3 பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கேன் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது. இதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட நான் 3 பிரச்சனை கையில் கொண்டு போயிருக்கேன். 4வது ஒரு பிரச்சனை அவங்க கொடுக்குறாங்க, இதை நீங்கள் செய்யுங்கன்ட்டு. அப்போது ஒரு பத்திரிக்கையாளன் வந்து ஆட்சியில் எந்த களங்கம் வந்தாலும் ஏற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஸ்டாலினுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை இருக்கிற அதிகாரிகள்லாம் கிறுக்கு போயிலாம் இருக்காங்களா, ஏன்டா போய் சொல்ல மாட்டேறீங்கன்னு தெரியாமல் இருக்குது. இதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அன்னைக்கு காலகட்டங்களில் நீங்கள் போய் சேர்க்கவே முடியாது சில மெட்டீரியலில். இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருக்குங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃப்ராடு பையன், கேப் மாதிரி பையன், முடிச்செழுத்து பையன், போதை வஸ்து விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், தண்ணி அடிக்க இது பண்ணுறவன், இவனை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. எங்களை மாதிரி பத்திரிகையாளருக்கு என்றைக்கு சிந்திச்சிருக்கீங்க, என்றைக்கு பார்த்துருக்கீங்க, என்றைக்கு நீங்கள் வந்து அவனுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பண்ண முடியலனால்தான் இன்றைக்கி வரையும் உங்கள் ஆட்சி இவ்வளோ தர்ம சங்கட சூழ்நிலையை இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் தான் பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து எதிர்க்கட்சிகள் அப்படின்றதுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு நல்ல அரசாங்கம் வந்து செயல்படணும்னா அது எதிர்க்கட்சிகளுடைய தேவை வந்து ரொம்ப முக்கியம். எதிர்க்கட்சிகளோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? இந்த 3 ஆண்டுகள் எதிர்க்கட்சி அதை சொல்லுங்கள்.
அதிமுக அஃபிஷியலாக அதிமுக இல்லை அப்படி ஒரு திமுக இருக்குதா, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா? ஏன் ஒரு எதிர்க்கட்சின்ற எப்படி தெரியுங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அது வந்து பொது பிரச்சனையாக இருக்கும். நம்ம 2 பேரும் போராடுறோம். நான் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீங்கள் எதிராக கொடுப்பீங்க. அந்த எதிர் ஆதரவுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் கீழேருந்து வந்து உழைச்சி வந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். எவன் காலிலே விழுந்து நீங்கள் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சி அதுக்கு பணம் தான் நிர்ணயிச்சு அதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட மேலே கேவலமான அரசியல். ஏன்னா உங்கள் மேலே சாதாரண வழக்கு இல்லை, அந்த ஆட்சியை அந்த தகுதியை நிர்ணயிக்கிறதுக்காக நீங்கள் பல கொலைகளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி வரையும் அந்த கொலைக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க ஆளுங்கட்சியோட. இதை குறிப்பாக சொல்கிற எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நபர் தகுதியற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நிற்கும் போது இன்றைக்கி என்னை பொறுத்த வரையும் அண்ணாமலையை நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பார்க்குறேன். இதுதான் யதார்த்தமும் உண்மையும் கூட, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்காம நான் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லி மாற்றடிக்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது. எதிர்க்கட்சி என்பது ஒரு காம்ப்ரமைஸில் போயிட்டுருக்காங்கன்னா சட்ட ரீதியாக சட்டமன்றத்தினுடைய ரீதியாக இன்னைக்கு உறுப்பினர் வச்சு இன்றைக்கி முடிவு பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரை 4 எம்எல்ஏ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பாஜக தான் இன்றைக்கி ஒரிஜினல் எதிர்க்கட்சியாக இருக்குது. அப்போது திமுக அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலையை பற்றி தான் அதிகமாக பயப்படுறாங்களா? எதார்த்தம் அதானே உண்மை. அண்ணாமலைன்னு சொன்னாவே சும்மா அதிருது இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதில்லை. இன்றைக்கி பண்ணியிருக்கல தேர்தலில் எதிர்கட்சிக்கு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? எவனே காசு வாங்கிட்டு நீங்கள் திருச்சியில் ஒருத்தனை கருப்பையான்னு ஒருத்தன், அவன் ஒரு மணல் வியாபாரியுடைய கும்பல், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு வேட்பாளர் போடுறீங்க. அவன் இது ஜெயலலிதா போடுவாங்களா? ஜெயலலிதாவை போடுவாங்களா? ஒருத்தன் இந்த மாதிரி கேப் மாதிரி பேரெல்லாம் போடுவானுங்களா? போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் யாரை ஊக்குவிக்கிறீங்க? உங்கள் கட்சியிலேயே போதை வஸ்துக்களை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சத்யா இப்படிய கூட பணிபுரிய ஒருத்தனை சொல்கிறேன். இந்த ஆதி ராஜாராமன் ஒரு மாவட்ட செயலாளர், நம்ம அண்ணன் தான் அவர் கீழே பணியக்கூடிய அபிஷேக் ரங்கசாமின்னு ஒருத்தன் போதை வஸ்துக்களை விற்கிறான், ரவுடிசம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறேன். இதுமாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் பண்ண முடியுமா? எடப்பாடி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிறாரா இல்லையா? நீங்கள் தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படி தான் இருப்பான். தொண்டனும் தவறானவனாக இருக்கான். ஒரு சில பேர் தலைவன் அதோட மோசமான தொண்டனாக இருக்கான். அதுதான் விஷயம். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி பஷர், நன்றி. தேங்க்யூ.